Hello friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Madras Mom on Duty. நீங்க பார்க்கிறது உங்களோட சோனியா ஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அருமையான ஒரு ஃபேமிலி vlog உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்பவுமே இல்ல நீங்க சொல்லுவீங்க அக்கா இவங்களை காட்டுங்க அவங்கள காட்டுங்கன்னு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரியான ஒரு vlog தான். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நாங்க ரெடி ஆகி போயிருந்தோம். ஸோ உங்க கூடயும் நாங்க ஷேர் பண்றோம். சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, என்ன ஆச்சு எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாய்க்கு ஸ்கூல் இருக்குது. சாய்க்கு ஸ்கூல் திறந்தாச்சு. சாய்க்கு மட்டும் இல்லை, சென்னையில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே ஸ்கூல் திறந்தாச்சு. ஸோ சாய்க்கு டிஃபன் கொடுக்குறேன். லஞ்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போஹா கொடுக்குறேன். வெஜிடபிள் போஹா. லெமன் புழிஞ்சிருந்தேன். கேரட், பீன்ஸ், பட்டாணிலாம் போட்டு பண்ணியிருக்கேங்க. ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அதுக்கு மேலே ஓமப்பொடியை தூவினோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓமப்பொடி இருந்தால் அது தூவலாம், இல்லை மிக்சர் தூவலாம். பீனட்ஸ் எல்லாம் போட்டு வேர்க்கடலை எல்லாம் போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறமா ஃப்ரூட் ஸ்நாக்ஸில் மாம்பழம் சீசன் அப்படிங்கிறதுனால மாம்பழம் வைக்கிறேன். இதை பேக் பண்ணி நம்ம சாய்க்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். சாய் நரேன் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாய் நரேன் ஸ்கூலுக்கு கிளம்புறான். ஸோ சம்மர் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பாங்க. மருதாணி பாருங்கள் நல்லா வந்திருக்குங்க. மருதாணி அடுத்த வாரம் நம்ம நல்ல இலையெல்லாம் உருவி அரைச்சி கையில் இல்லை தலையில் வச்சுக்கலாம். எங்கே வச்சுக்கலாங்கிறத யோசனை பண்ணிவிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பூ செம்பருத்தி பூத்துருக்குங்க இன்றைக்கி. அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க எனக்கு. என்னதான் இருந்தாலும் நம்மளோட மினி கார்டன்லேருந்து பறித்து அது சாமிக்கு வைக்கும்போது ஒரு அலாதி சந்தோஷம்தான், கடையில் வாங்கி பூ வைக்கிறத விட. அதுக்கப்புறம் நான் விளக்கேற்றி பூஜை எல்லாம் போட்டு பூ 3 தானே பூத்துது. அதனால் நான் எனக்கு கன்ஃபியூஷன் எந்த சாமிக்கு வைக்கிறதுன்னு. சரி எல்லா குட்டீஸ்க்கும் வச்சிடலான்னு கிருஷ்ணர், முருகன், சாய் காயத்ரிக்கு வச்சேன். போன மாதம் நான் போட்டிருந்தேன், ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் தைக்கெல்லாம் கொடுத்துருந்தேன், ப்ளவுஸு, புடவை, சுடிதார் எல்லாம். ஏன்னா இந்த ஜூன் மந்தில் பார்த்தீங்கன்னா நிறையா விசேஷங்கள்லாம் வீட்டில் வருதுங்க. ஸோ அதுக்காக எல்லாம் நமக்கு ட்ரெஸ் எல்லாம் தேவைப்படும். பழசே நிறையா இல்லை, நான் தைச்சிக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் லம்சமாக தைச்சிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நேற்றுக்கு தான் நான் தைச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் ஒரு ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு கிளம்புறேன். அந்த ரிசப்ஷனுக்கு கூட புடவை வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். புடவை, ப்ளவுஸ் எல்லாமே தைச்சு நேற்றுக்கு தான் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் தைச்சு வந்திருக்கு. நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ தான் உங்கள் முன்னாடி பிரிக்கிறேன். இன்னும் நான் போட்டு கூட பார்க்கல கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத. டெய்லர் போட்டு வேற பார்க்க சொன்னார். ஓகே, இந்த ப்ளவுஸ் மேலே எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கி கொடுத்துருந்தேன். இது மட்டும்தான் இருந்தது. இந்த ப்ளவுஸ்க்கு பின்னாடி பாருங்கள், பின்னாடி இந்த மாதிரி வைக்க சொல்லியிருந்தேன். இது ரொம்ப ஸ்பெஷல் சாரீ. நார்மல் ப்ளவுஸ் தான். ஒரு காலத்தில் இல்லை, அதாவது ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இல்லை, இந்த நாட் இல்லாமல் நான் ப்ளவுஸே போட மாட்டேங்க. இப்போ தான் அந்த பழக்கத்தை நிப்பாட்டிட்டேன். ஓகே, எல்லாமே பா நிம்மதியாக இருக்குது. சாரீ கட்டுறதுக்கு எனக்கு பிடிக்கும். அந்த பிங்க் சாரீ நான் கட்டியிருந்தேன்ல இந்த கோயம்புத்தூர் vlogல, அது ரொம்ப அழகாக இருக்குன்னு எல்லாரும் போட்டிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த புடவை பாருங்களேன், இந்த ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக அட்டகாசமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது கை மட்டும் இல்லை, பாடி வேறு. கை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2x2 ப்ளவுஸு. அதில் இது மட்டும் வைக்க சொல்லியிருந்தேன் பாருங்கள். ஜரிகை மட்டும் என்கிட்ட இருந்தது, எப்போ வாங்கினேன் இதெல்லாம் ஞாபகம் கூட இல்லைங்க எனக்கு. இதுதான் நம்ம இன்னைக்கு கட்ட போகிற புடவையோட ப்ளவுஸ். எப்படி இருக்கும்னு தெரியல. அக்கா ரிசப்ஷனுக்கு ரொம்ப சிம்பிளாக எடுக்காதீங்க அப்படின்னு ஒரு ஜிகுன்னு ஒரு புடவை எடுக்க வச்சுது. அந்த புடவை இந்த ப்ளவுஸ். ஸோ எங்கள் அம்மா இருந்தால் எங்கள் அம்மாகிட்ட உட்காந்து காட்டுவேன். இப்போல்லாம் உங்ககிட்ட தான் நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையும். எனக்கு அதாவது நம்ம என்ன வாங்கியிருக்கோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஷேர் பண்ணும்போது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும்ல, அந்த மாதிரி. இதுக்கு 2x2 வேண்டாம். உள்ளே லைனிங் கிளாத் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இது காட்டன். இது திக்காக தான் இருக்குது.
அதனால் வேண்டாம் அப்படின்றதுனால அந்த ஒரு ப்ளவுஸுக்கு தான் கம்மியாக ஆச்சு. ஏன்னா லைனிங் வச்ச ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். ஆனால் இதுக்கும் வந்து லைனிங் கிடையாது. இந்த ப்ளவுஸ்க்கும் லைனிங் வந்து வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஓகே, இது வந்து என்னோடய அளவு ப்ளவுஸு. ஓகே, இப்போ வந்து புடவை என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். எந்த புடவை கட்டன்னு இப்போ எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது. இந்த புடவையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு வாங்கி கொடுத்த புடவைங்க. இது வந்து கிரேக்கியத்துக்கு இல்லை, எங்கள் அம்மாவோட கிரேக்கியத்துக்கு 13வது நாள் இந்த புடவை வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. ஓகே, இந்த புடவை தான் வாங்கி கொடுத்தாரு. ஸோ இது இது ரொம்ப ஸ்பெஷல், அம்மாவோட கிரேக்கியத்தோட புடவை. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து ரிசப்ஷனுக்காக எடுத்தேன்னு சொன்னேன்ல. ஒரு பொண்ணு என்னை வந்து அக்கா நீங்கள் வந்து அழகாக எடுக்கணும், சூப்பராக எடுக்கணும் இப்படிலாம் சொல்லி இந்த ஜிகுஜிகு சாரி வந்து எடுக்க வச்சது. இதை தான் இன்றைக்கி வந்து கட்டலான்னு இருக்கேன். இது கட்டட்டுமா இல்லை இந்த பச்சை கட்டட்டுமான்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஆனால் இதுதான் நான் இப்போ எடுத்த புடவை ரிசப்ஷனுக்காக. இந்த புடவை உங்களுக்கு தெரியும், இதுக்கெல்லாம் வந்து ஃபால்ஸ் வந்து தைச்சி வந்திருக்குங்க. ஸோ இந்த புடவை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு. இதுக்கு தான் ப்ளவுஸ் வந்து இது. ஸோ இந்த புடவைக்கு தான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாக தைச்சி வந்திருக்கு. இது என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, சாயோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அண்ட் என்னோடய கசின் வேறு, அவங்க டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் அவங்க. ஸோ அவங்களோட பிள்ளையோட பூனலுக்காக நான் இந்த புடவை வந்து எடுத்துக்கிட்டேன். என்னது நீங்கள் வர வ்ளாகில் வந்து பார்ப்பீங்க அந்த ஃபங்க்ஷனையும். எனக்கு இந்த புடவை வந்து ரொம்ப பிடிச்சது, நிறையா பேருக்கு ரொம்ப பிடிச்சது. கேரளா ஸ்டைல் புடவை. இந்த குஞ்சலம் பாருங்கள், இந்த குஞ்சலத்தோட கலரில் தான் ப்ளவுஸ் வந்து தைச்சிக்கிட்டேன். பச்சைக்கு தான் இந்த ப்ளவுஸு, இந்த ரிசப்ஷனுக்கு வந்து இந்த ப்ளவுஸ். ஸோ ஐம் கன்ஃபியூஸ்ட் என்ன போடலான்னு. இந்த புடவை தான் ரிசப்ஷனுக்காக நான் வந்து எடுத்திருந்தேன். ஐ ஹோப் இல்லை நான் ஓவர் ட்ரெஸ்டாக இல்லை அப்படின்னு வந்து நினைக்கிறேன். சரி, இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கும் என்னோட நெயில் பாலிஷ்க்கும் மேட்சிங்காக இருக்குது. ஐ திங்க் இது ஒரு மாதிரி பர்பிள் கலர் அண்ட் இது வந்து ப்ளூ பிங்க் எல்லாமே என்னோட ஃபேவரட் கலர், எல்லாமே மிக்ஸ்டாக வந்து இருக்குது. சாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். சாய் எப்பவுமே சொல்லுவான் ப்ளூ கலர் என்னோட ஃபேவரட் அப்படின்னு. அண்ட் ரெட் கலரும் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த சாரீ பாருங்க, இந்த சாரீல வந்து இந்த பக்கம் வந்து ஃபுல்லா பிங்க்ல இருக்கு. ஓகே, ஹாஃப் சாரீ மாதிரி எடுக்கும் போதே அவங்க சொன்னாங்க, மேடம் இந்த பக்கம் வந்து ஃபுல்லா பிளெயின் தான், இந்த பக்கம் மட்டும்தான் இந்த ப்ளூ ஷேடு வந்து வரும் அப்படின்னு. அண்ட் பல்லு வந்து ஆஸ் யூஷுவல் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அண்ட் இதோட விலை என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து நான் அந்த விளாகை வந்து கீழே போடுறேன், சரியா? நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த விளாகையும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதோட விலை என்ன, எங்கே வாங்கினேன், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த வீடியோவில் இருக்குது. அதுலேருந்து வந்து நீங்கள் பாருங்கள். அந்த கயிற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து இதை வாங்கியிருந்தேன். இது எங்கேருந்து வாங்கினேன்னு மறந்து போயிட்டேன். ஆனால் இது வந்து ஆன்லைனில் வந்து நான் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் ஷாப்ஸிலேருந்து வாங்கியிருந்தேன், கரெக்ட், ஷாப்ஸி. அந்த வீடியோவும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கலாம். அண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த பேர்ல் வந்து நல்லா இருக்கு, பிங்காக இருக்கே அப்படின்னு வந்து இந்த பேர்ல் வந்து போட்டேன். வேற ஒன்றும் போடலை. கைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வளையல் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து முத்து வச்சு இருக்கு. ஒன்று போட்டாலும் இல்லை, அப்படியே பாந்தமாக இருக்கும். அதே மாதிரி காதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட மேட்ச் வந்து இருக்கு, ஆனால் அது போடலை, அது ரொம்ப ஹெவியாக இருக்கு. அண்ட் என்னோட காது பார்த்தீங்கன்னா தொங்கி போயிடும். ஸோ அதனால நான் விரும்பினா கோல்டில் மட்டும் போட்டிருக்கேன். அந்த தலை ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா சுருட்ட முடி, வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் தட். கொஞ்சம் முடியை வந்து விரிச்சு போட்டு இல்லை கிளச் போடலாம், அதையும் வந்து செய்யலாம். ஆனால் சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம், அதனால கொஞ்சம் வந்து நம்ம டீசெண்டாக ஜாக்கிரதையாக ஓவர் ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து போகணும், அதையும் பார்த்துக்கணும். இது ஒரு பின்னல் வந்து போட்டிருக்கேன். என்னோட ஆல்வேஸ் ஃபேவரட்டுங்க. இந்த வெயிலுக்கு இல்லை கச்சன்னு இல்லாமல் ஒரு பின்னல் போட்டேன்னா தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள். பிங்க் கலரில் லிப்ஸ்டிக் ஆஸ் யூஷுவல் இல்லை. நான் வந்து இப்போலாம் அந்த வெயிலுக்கு வந்து பிங்க் ஷேட் லைட்டாக நியூட் லிப்ஸ்டிக் தான் இது, அது வந்து போட்டிருக்கேன். பவுடர் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ வாங்க, ரெடி ஆகிட்டோம், ரிசப்ஷனுக்கு கிளம்பலாம். நம்ம சாய், டேடி இவங்கெல்லாம் எப்படி வந்து ரெடியாக இருக்காங்கன்னு
வாங்க காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்து சமத்து குழந்தையா விபூதி வச்சு சாமி கும்பிட்டு வெளியில் கிளம்பியிருக்கோம். இந்த குழந்தைக்கு வந்து நாங்கள் சொல்லி கொடுத்து அழைச்சிட்டு வரோம். பின்னாடி பாருங்க, பெரிய குழந்தை வந்து உட்காந்துருக்கு. அவருக்கு தான் ரொம்ப ஆசை சொந்தக்காரங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப சீக்கிரம் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ரிசப்ஷனுக்கு யார் மாப்பிள்ளைன்னு தெரியல. அவர் வந்து 5 மணிக்கே கிளம்பி 5 மணிக்கே கிளம்பி நிற்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. மயிலாப்பூரில் வந்து கல்யாண மண்டபம் வந்து இருந்தது. வந்த உடனே வெல்கம் ட்ரிங்க் வந்து வாட்டர்மெலன் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து கொடுத்தாங்க. அது வந்து முதல்ல குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோங்க. நாங்கள் வந்து உட்காந்துருக்கேன் பாருங்கள். எனக்கு யாரையுமே இங்கே வந்து தெரியல. ஓகே, ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க. அவங்கள வந்து மேடையில் இருக்காங்க. நான் வந்து உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாலியாக வந்து இருந்தது. ஸோ நான் இங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, இங்கே வந்து அந்த கரியோக்கிம்பாங்க பாருங்கள், அது வந்து போயிட்டுருக்கு. யார் வேணாலும் பாடலாம். இது பார்த்தீங்களா, சாங் வந்து ஓடிட்டுருக்கோம். யார் வேணாலும் மைக்கை பிடிச்சி பாடலாம். எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ப்ளஸ் சிங்கர்ஸும் வந்து வந்திருக்காங்க பாடுறதுக்கு. ஸோ அது வந்து ஜாலியாக இருந்தது கேட்குறதுக்கு. எல்லாரும் ஒரு டோனில் வந்து பாடிட்டுருக்காங்க. சில பேர் ரொம்பவே சூப்பராக பாடினாங்க. சும்மா சொல்லக்கூடாது. இவங்க தான் மாப்பிள்ளை பொண்ணு. உங்களோட வாழ்த்துக்களை வந்து சொல்லிவிடுங்க. எங்களோட ரிலேட்டிவ் இவங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா எல்லாரையும் வந்து பார்த்து கதையெல்லாம் வந்து பேசி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டாங்க. சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க. எல்லோரும் என் ஃபோன் நம்பரை வாங்கினாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இவங்க எல்லோரும் நம்மளோட விளாக்ஸ் வந்து பார்க்குறாங்களாம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களாம், எல்லாமே பார்க்குறாங்களாம். ஆனால் வந்து எனக்கு தெரியவே தெரியாதுங்க இவங்களாம் பார்க்குறாங்கன்னு. ஏன்னா நான் வந்து ஃபோன் பண்ணிலாம் பேசுகிறதில்ல. இப்போ தான் நான் வந்து வெளியில் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கேன். ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸில் எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிறேன், எல்லாரோடையும் பேசுகிறேன். ஒரு நார்மல் லைஃப்க்கு வந்து வந்திருக்கேன், நார்மல் ருட்டீனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா நம்மளோட இழப்புலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியானது கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஐ எம் பேக் டு நார்மல் லைஃப். அதனால எல்லோரும் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. டு மை சர்ப்ரைஸ் இல்லை, ஆனால் இவங்க எப்போவுமே வந்து அப்படி தான் இருப்பாங்க. ஸோ எங்கள் அப்பா அம்மா 2 பேருக்குமே இவங்க வந்து ரிலேட்டிவ்ஸ். இவங்க எப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து கசின் சிஸ்டர் இருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு கசின் அக்கா பொண்ணுங்க இவங்க 2 பேருமே. ரைட் ஹேண்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் எங்கள் அப்பாவோட அக்கா பொண்ணுங்க இவங்க. ஸோ எனக்கு ரொம்ப எங்கள் அம்மாவுக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டுங்க. ஒருத்தங்க பேர் சுபஸ்ரீ, இன்னொருத்தங்க பேர் மாலினி. ஸோ நான் எல்லாரையும் இல்லை, சரி நீங்கள் தான் யூடியூப் சேனல் பார்க்குறீங்கல்ல, இப்போ யூடியூப்பில் வரப்போகிறீங்க, அதனால நீங்கள் எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஸோ ஸ்வீட்டில் எல்லோரும் உங்களுக்கு ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்பெஷலாக ஹாய் சொல்லிடுங்க, சரியா? அதுக்கப்புறமா கதையெல்லாம் பேசி என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க. உண்மையிலேயே நான் வந்து வராமல் இருந்திருந்தால் எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஆனாலும் ஃபேமிலியாக நிற்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டு திரும்ப வந்து ஃபோட்டோ செஷனில் போய் நிறுத்தினாங்க. அண்ட் பின்னாடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பின்னாடி வந்து ரொம்ப அழகான ஒரு டெக்கரேஷனுங்க. இந்த பிள்ளையார் வந்து 2 பக்கமும் உள்ள ஃப்ளவர்ஸ் வச்சு அந்த ஃபோக்கஸ் லைட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. இன்ஃபேக்ட் நேரில் பார்க்குறது இன்னும் அழகாக இருந்தது. அப்புறம் நம்மளோட டியூட்டியை பார்க்க வேண்டியதான். விதவிதமான மெனுங்க. பூரி, சனா, ஊத்தப்பம், மினி இட்லி, சாம்பார், ரசமலாய், இளநீர் பாயசம், கட்லெட்டு, சிப்ஸு, புலாவ், பிசிபேலாபாத், தயிர் சாதம். இதெல்லாம் நான் சொல்ல உங்கள் நாக்கில் ஜலம் ஊறோன்னு எனக்கு தெரியுது. ஓகே, எனிவேஸ் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். என்னதான் இருந்தாலும் கேட்ரிங் சாப்பாடுக்கு ஈடு வந்து ஹோட்டல் டேஸ்ட்டே கிடையாதுங்க. கேட்ரிங் சாப்பாடுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. என் புள்ள கூட இல்லை, ரிசப்ஷனுக்கு யார் வீட்லேயும் ரிசப்ஷன் நடக்கலையான்னு கேட்பான். கல்யாணத்துக்கே போகலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது தாங்க, இதெல்லாம் ஒரு குட்டி என்ஜாய்மெண்ட் இல்லை. நம்மளோட கல்ச்சரெல்லாம் குழந்தைக்கும் இப்படி தான், இதுதான் நம்ம கல்யாணம்லாம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு அவனையும் 4 பேர் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவனை பழக வச்சு அவனும் அவங்க குட்டீஸோட விளையாடினான். பீடா மை ஃபேவரெட். 2 பீடாங்க. நான் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் என்ன சாப்பிட்றேனோ இல்லையோ 2 பீடா எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் இருந்தது. நானும் சாயும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து கிளம்புறதே ஒரே மழை கொட்டி தீத்துருச்சுங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் என்னோட இந்த vlog-ஐ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்படி வந்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.